கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட வேத தியானம் என்னவென்றால், ஆசாரியரை பற்றி இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆசாரியர், அந்த ஆசாரியர் இவர் யார், எங்கே, எப்படி செலக்ட் ஆகுறாங்க, பழைய ஏற்பாட்டில் இதில் இருக்கிற அர்த்தங்கள், இதை குறித்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வருடமாக நான் இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் பண்ணிட்டோம். அதில் இருக்கிற சில காரியங்களை அது ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்குது, தானியல் புஸ்தகம், அது இருக்கிற அடையாளங்கள், அந்த விஷயம் கூட ஸ்டடி பண்ணி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். அதுக்கான முயற்சிகளை ரொம்ப நாளாக எடுத்து வந்தேன். தேவனுடைய கிருபையினால இந்த நாள் தேவன் அதை எடுக்கும்படியாக செய்திருக்கிறார். இது ஒரு நாளில் முடியாது. அதனால் இது வருகிற காலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, அதனால் ஆசாரியன் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு செல்லும் வழியில், எகிப்திலிருந்து தெரியும் இல்லைங்களா, எகிப்தில் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தேவன் கூட்டிகிட்டு போகிறார். 40 வருஷம் வனாந்திர பயணம். அதில் தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் பலி செலுத்துவதற்கும் தேவன் உண்டாக்கி கொடுத்த இடம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். தேவன் உண்டாக்கி கொடுத்த இடம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசைக்கு சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி இங்கே எனக்கு பலி செலுத்துங்கள், ஆராதனை செலுத்துங்கள் என்று சொல்லி அங்கே தேவன் அதை உண்டாக்கி உருவாக்கி கொடுத்தார் என்றதாக நாம் பார்க்குறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம். இந்த ஆசரிப்பு கூடாரம் முதல்ல சுற்று சுவர் இருக்கும். அந்த சுற்று சுவரை 12 கோத்திரங்கள் அதை கட்டிட்டு வருவாங்க. அந்த சுற்று சுவருக்குள்ளே ஒரே வழி இருக்கும். அந்த வழியாக உள்ளே சென்றால் அங்கே முதல்ல ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும். வானம் பார்த்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அந்த ஓப்பன் பிளேஸுக்கு பிரகாரம் என்று பெயர். அதன் பிறகு ஒரு க்ளோஸ் ஆன, அதாவது சீலிங் போட்ட மாதிரி க்ளோஸ் ஆன ஒரு இடம் இருக்கும். அதில் 2 ரூம் இருக்கும். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இதில் என்னென்ன இருக்கும் என்று ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். சும்மா ஓரலாக நம்ம இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் அதை பார்த்துட்டு நம்ம போகலாம். ஓகே, முதலாவது சுற்றுச்சுவர். அந்த சுற்றுச்சுவர் இருக்கும். அது 7 அடி உயரத்தில் இருக்கும். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா ஒரே ஒரு வழியாகத்தான் உள்ளே வர வேண்டும். அந்த சுற்றுச்சுவர் வெள்ளை துணினால் இருக்கும். அந்த வெள்ளை துணி எதை குறிக்கிறதுனா விசுவாசத்தை குறிக்கிறது. விசுவாசித்து இயேசுவே ஒரே வழின்னு உள்ளே வந்தால்தான் பிரகாரத்துக்குள்ளே வர முடியும். அந்த பிரகாரத்துக்குள்ளே வந்தால் அங்கே ஒரு 7.5 அடி சதுரத்தில் 4.5 அடி உயரத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். இந்த உள்ள பலிபீடம் இருக்கிறது, அங்கே பலியிடுவார்கள் என்ற விவரம் எதுவுமே வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த சுற்றுச்சுவர் 7 அடி உயரத்தில் இருக்கிறது என்றதாக நாம் பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ற ஒரே வழியில் உள்ள வந்து அங்கே பலி இருக்கும். அது எது குறிக்கிறதா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே பலி இருக்கும். அதனால் முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் சிஷ்டாதங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு போதனையாகவும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று முதல்ல நம்ம பார்த்தோம். அதனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. அதை டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. எல்லாம் ராங் ஆகிடும். அது என்னெல்லாம் ராங் ஆகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வருகிற காலங்களில் சில சப்ஜெக்டில் அது சேர்ந்து வரும். அதனால் அங்கே உள்ளே போய் அந்த இயேசு கிறிஸ்துன்ற ஒரே பலியை அது குறிக்கிறதாக நம்ம பார்த்தோம், பலிபீடத்தை. அதுக்கு பக்கத்திலே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர்னால ஆசாரியர்கள், லேவியர்கள் அங்கே கை கால்லாம் கழுவிக்கிறதுக்கு அந்த தண்ணீர் தொட்டி அங்கே இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டி எதை குறிக்கிறதால் திருவசனத்தை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் பிரகாரம். இந்த பிரகாரம் விசுவாசியை இந்த பிரகாரத்துக்கு வரவங்க யாருன்னா லேவியர்கள். அந்த லேவியர்கள் யாரை குறிக்கிற விசுவாசிகள் யாரை குறிக்கிறது என்றால் அழைக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. பைபிளில் 3 டினாமினேஷன் இருக்குது இல்லையா, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளவர். அதில் முதல் கேட்டகரி எங்கே இருப்பாங்கன்னா பிரகாரத்தில் இருப்பார்கள். இந்த ஆசாரிப்பு கூடாரமே சபைக்கு மிகப்பெரிய நிழலாக இருக்கிறது.
ஆசரிப்பு கூடாரம் சபைக்கு ஒரு மிகப்பெரிய நிழலாக இருக்கிறது என்றதாக நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய நிழல், மிகப்பெரிய அடையாளம் என்று கூட சொல்லலாம். ஆசரிப்பு கூடாரம் ஒரு மிகப்பெரிய நிழலாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அந்த பிரகாரம் அது ஓப்பன் பிளேஸ்ன்னு பார்த்தோம், அதாவது வானம் தெரிகிற இடம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். அங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதை தள்ளிட்டு உள்ளே போனால் ஒரு மேஜையில் 6 அப்பங்கள் இருக்கும். இந்த 6 அப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் 6 இல்லைங்களா? நம்ம இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 6 என்றால் 66 புத்தகங்களை குறிக்கிறதாக பொதுவாக நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. அது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் ஆழமான விஷயம் என்னவென்றால் 6 12 அப்பங்கள்னு பழைய ஏற்பாட்டிலே போட்டிருப்பாங்க, 12 அப்பங்கள்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே வசனத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 12 இருக்கிறதுனால இப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் அப்போஸ்தலர் மூலமாக, 12 அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கிடைத்த போதனைகள். இதுதான் அப்பம். இது வாரத்துக்கு ஒரு முறை மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே இல்லைங்களா? சபை கூடி வருகிற போதெல்லாம் புது புது சத்தியங்களை அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளியாக்கப்பட்டது. வாரத்தின் முதல் நாள் சபை கூடி வந்தாங்க இல்லையா? அப்போ பண்ண போதனைகள், விஷயங்கள் தான் நம்மளுக்கு என்னங்க பைபிளில் புதிய ஏற்பாடில் கொடுக்கணும். அநேக விஷயங்கள் அந்த புதிய ஏற்பாடில் அந்த விஷயங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கெங்கே போய் பிரசங்கம் பண்ணாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வாரமான அப்பத்தை என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அதே நேரத்தில் இது 66 புத்தகத்தை சொல்லவில்லை அப்படின்றதுக்கான ஆதாரம் கூட நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஏனென்றால் பைபிளில் 66 புத்தகங்கள்னு இல்லை, அது 72 இருக்குது, 83 இருக்குது. ஏன் ஆதி பைபிள், யூதர்கள் எவ்வளோ பைபிள் வச்சுருந்தாங்க தெரியுங்களா? அதை இயேசு கிறிஸ்து காலத்தில் பார்க்கும்போது அங்கே சொல்லியிருக்கிறோம், ஆகமங்களிலும் இல்லைங்களா, சங்கீத புத்தகங்கள் இல்லைங்களா, வரலாற்று புத்தகங்கள் இவ்வளோ தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ஆனால் யூதர்கள், நான் அந்த ஸ்டடி கூட நான் ஏற்கனவே எடுத்தேன், இல்லைன்னா என்னுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேதத்தை படிக்கும் விதம், பைபிள் விதத்தை பற்றி நான் போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூதர்கள் 24 புத்தகங்கள் தான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 68 ஆயிடுச்சு, அப்புறம் 73 ஆச்சு. இது எல்லாம் சுருக்கி 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 பண்ணாங்க. சில புத்தகம் வேண்டான்னு விட்டாங்க, மறுபடியும் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் எடுத்தாங்க. எல்லாம் பண்ணி 66 புத்தகம் கொண்டு வந்தாங்க. இப்போவும் அதில் 2 புத்தகம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த 2 புத்தகத்தில் தேவன் என்ற வார்த்தை இல்லவே இல்லை. ஆகினால் அது ஒரு கதை புத்தகம். அந்த கதை புத்தகம் தெரியாமல் அதுவும் பைபிள்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எடுத்துடணும்னு பைபிள் சொசைட்டி இப்போ முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்தரும் உன்னத பாட்டம், தேவனை பற்றி அது இல்லைன்னு சொல்லி. அப்போது அது ஒரு வேளை அதை எடுத்துட்டாங்கனாக்கா 66 புத்தகம்னு சொல்ல நமக்கு முடியாது. ஆகையினால இந்த 6 அப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் அது அப்போஸ்தலர்கள் போதனை. அது ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது கரெக்டாக மேட்ச் ஆகுது, அப்போஸ்தலர்கள் போதனை. அடுத்தது அங்கே ஒரு குத்துவிளக்கு இருக்கிறது. இந்த குத்துவிளக்கு எப்படி இருக்குன்னா 7 தீபம் உள்ள குத்துவிளக்கு, 7 தீபங்கள் உள்ள குத்துவிளக்கு. அந்த ரூமுக்கு ரொம்ப வெளிச்சம். அந்த ரூமுடைய சைஸு எவ்வளோனாக்கா 15 அடிக்கு 30 அடி. பரிசுத்த தலத்தினுடைய சைஸு 15 அடிக்கு 30 அடி. அந்த 15 அடிக்கு 30 அடி இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வெளிச்சம் வேணும். ஏன்னா அது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது வெளியில் இருக்கிற ஒரு வெளிச்சம் கூட உள்ளே வந்துடக்கூடாதுன்னு தேவன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு ஹைட்டில் ஒரு பெரிய துணி போட்டு அதை சீலிங் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கூட யோசிக்கிறது உண்டு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் கூட பாருங்கள், தளம் போடும்போது 4 இன்ச்சு ஹைட்டில் தான் தளமே போடுவாங்க. 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு தான் அது தளமே போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க. ஏன்னு தெரியல, ஒரு வேளை இதாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த இருட்டான ஒரு இடம், அதில் ஒரு வெளிச்சம் வேணும். அதுக்காக அங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கிறாங்க. அது 7 தீபம் உள்ள விளக்கு. இது எப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒரு தீபமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். 7 தீபம் எப்படி இருக்குங்க, மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். அந்த மிகப்பெரிய பிரகாசம் எதை குறிக்கிறது என்றால் நம்மை தேவன் ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இந்த பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வருகிறவர்கள் ஏங்களா அந்த ஆச்சரியமான ஒளியை பார்க்க முடியும். பிரகாரத்தில் இருக்கிறவங்களால பார்க்க முடியாது. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆகிறார்கள். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து
ஞானஸ்தானம் மூலமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அழைக்கப்பட்டவர்களிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு அவர்கள் அங்கே வருகிறார்கள் என்றதாக பார்க்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருகிறவர்கள் அங்கே 6 அப்பம் இருக்குது, அது புசிக்கலாம். அப்படின்னா அர்த்தம் அந்த அப்பத்தை வெளியில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது, எங்கே பிரகாரத்தில் இருக்கிறவங்க சாப்பிட முடியாது. இங்கே இருக்கிறவங்க அதை சாப்பிடலாம் பாருங்கள். அப்போ பிரகாரத்துறவங்களுக்கு நான்வெஜ்ஜு, உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெஜிடேரியன். பார்த்தீங்களா? அப்போ இங்கே இருக்கிறவங்க அதை சாப்பிட முடியும், அதை சாப்பிடலாம். அப்போ அது எதை குறிக்குது? தேவனுடைய ஆழமான சத்தியங்கள். அப்போ ஆச்சரியமான ஒளி, இவ்வளோ சத்தியங்கள் இருக்குதா பைபிளில் அப்படின்னு நம்ம கண்கள் நாங்கள் திறக்கப்படுது. ரொம்ப பிரகாசம், இவ்வளோ பிரகாசமா அப்படி என்று சொல்லுகிற நிலை. இவங்க யார் செய்வார் என்றால் ஆசாரியர்கள் தான் செய்வாங்க. லேவியர்கள் வெளியே இருப்பாங்க, அவங்க உள்ளே வரக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்க பிரகாரத்தோடு நின்றுடணும். இன்னொரு விஷயம் கேட்டிங்கனாக்கா, இஸ்ரவேலர்கள் ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்க எங்கே தான் நிற்கணுங்க? ஆசாரிப்பு கூடத்து வெளியில் தூரத்தில் இருக்கணும். உள்ளே வரவர்கள் லேவி கோத்திரம் மட்டும்தான் வரணும். அதுவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறவர்கள் ஆசாரியர் மட்டும்தான் போகணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியர் தான் என்ன போனோம். அப்படி ஒரு ரூலில் என்ன பண்ணிருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அங்கே நல்ல ஒரு மண்ணா அங்கே இருக்குது, மண்ணா இல்லை அது என்ன சொல்லுவாங்க, அப்பம் இருக்குது. அது பக்கத்தில் ஆச்சரியமான விளக்கு, குத்துவிளக்கு இருக்குது. இப்போ நல்லா சத்தியம் தெரிஞ்ச அப்புறம், ஆச்சரியத்தை பார்த்து பிரமிச்சப்புறம் உடனே என்ன பண்ணோன்னா, அங்கே ஒரு தூபபீடம் இருக்கும் சரிங்களா? தூபபீடம் அல்லது பொற்பீடம் அப்படின்னு சொல்கிறாங்க, பொண்ணுனால் செஞ்சது அங்கே இருக்கும். அதில் நெருப்பு இருக்கும், அதில் கை நிறைய சாம்பிராணி என்ன பண்ணோம், போடணும். அது தேவன் முகர்கிறார். அது எதை குறிக்கிறது என்றால், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக கஷ்டத்தோடு கூட தேவனுக்காக செய்கிற நற்கிரியைகள். சும்மா இல்லை, அதை நெருப்பில் மிக்ஸ் ஆகுது. எனக்கு டைம் கிடைச்சா செய்கிறேன் இல்லைங்களா, இல்லைனா என் கைக்கு இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன், அதெல்லாம் இல்லை. கஷ்டம் இருக்கணும், கஷ்டத்தோடு தேவனுக்காக என்ன பண்ணோம், சரி நான் தேவனுக்காக செய்கிறேன், கஷ்டம்தான் தேவனுக்காக செய்கிறேன், கை நிறைய செய்கிறோம், மனசார செய்கிறது தான் கை நிறைய செய்கிறது. அப்படி செய்கிறத அந்த சாம்பிராணியை தேவன் என்ன பண்ணுறாருங்க, முகர்கிறார், அந்த வாசனையை முகர்கிறார். இதுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன இருக்குதுன்னா, உடன்படிக்கை பெட்டி. ஃபஸ்ட்டு பார்க்குறோம், உடன்படிக்கை பெட்டி. இது தேவனும் அவருடைய மகிமையையும் குறிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியில் தேவனும் அவருடைய மகிமையையும் குறிக்கிறது. அங்கே ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஏங்க ஆரோனை தான் ஆசாரியர் ஆகணுமா, நாங்கள் ஆகக்கூடாதான் அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே உருவாச்சு. உருவாகும்போது எல்லோரும் கோலை போடுங்க, யார் கோல் துளிர்க்குதோ அவங்க தான் ஆசாரியர்னு முடிவு பண்ணிட்டோம். நான் பண்ணுற முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஏன்னா இவர் மோசை முடிவு எடுக்கிறாருன்னு ஜனங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா தேவன் மோசை கிட்ட தானே பேசுகிறாரு, அதனால் ஜனங்களுக்கு தெரியல. அப்போ அது மாதிரி நடக்குது. அப்போ காலையில் பார்த்தா ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து வாதம் எல்லாம் நடிச்சு வந்துருச்சு. இது எப்படின்னா, அது ஒரு கோல் இல்லைங்களா, கோல்னா காஞ்சி போனது தான், அது துளிர்த்தது தான் அங்கே ஒரு பெரிய விஷயம். அந்த ஆரோனுடைய கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறதுனா, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறவர்கள் தான் அந்த உடன்படிக்கை பெட்டி என்று போக முடியும். இது என்ன அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறவர்கள் யார் அப்படின்னா, பிரதான ஆசாரியர் இல்லைங்களா. இப்போ அந்த பிரதான ஆசாரியார் யாருன்னா, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவரோட சரீரமாக நம்ம இணைந்து இருக்கிறதுனால அவரோடு கூட நாம் கூட எங்கே போக போகிறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம் என்றதை அடையாளப்படுத்துது. ஆனால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எதை குறிக்குது? இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னா, அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மை உள்ளன்னு பார்த்தேன். இந்த உண்மை உள்ளவர் எப்போ தெரியும்னா, மரணத்துக்கு பிறகு தான். இம்மார்டல் லைஃப், திவ்ய சுபாவம். அந்த ஒரு மகா பெரிய மேன்மைக்கு போகிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, அதில் அதான் சொல்கிறாங்க, அது அந்த இதெல்லாம் இருக்குதுங்க, கோல் செலக்டட் பர்சன், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக செலக்ட் ஆனவர்கள் தான் அதுக்குள்ளே போக முடியும், அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக முடியும். அடுத்தது அங்கே கற்பலகைகள் இருக்குது, நியாயப்பிரமாணம் கற்பலகைகள் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு இருக்குது? 100% அது கொடுக்கும் போதே இதை நீங்கள் கை கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்லிட்டார். சட்டம் போட்டாங்க, கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் அவங்க தான் அங்கே போக முடியும். வச்சிங்களா? அங்கே போனால் அடுத்தது என்ன கிடைக்குதுன்னா, அங்கே மண்ணாக இருக்குது.
இல்லைங்களா? அது வெளிப்படுத்தலை சொல்லுவாங்க, மறைவான மன்னா உனக்கு என்ன பண்ணார் கொடுக்குவார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு ஆழமான ஒரு காரணம். இது எப்பவுமே பைபிள் தெரியுங்களா, 2 விஷயம் இருக்கும். ஒன்று மேலோட்டமான ஒரு காரணம் இருக்கும், இன்னொன்று ஆழமான ஒரு காரணம் இருக்கும். மேலோட்டமான காரணமும் கரெக்டு தான், ஆழமான காரணமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதனால் அதுக்கு ரொம்ப தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும், ரொம்ப விஷயங்கள் தியானிக்கணும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அது நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மன்னா எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் தேசத்தில் எங்களா மன்னா பொடியும் இல்லையா, மன்னா கொடுத்தார் இல்லையா, சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு மன்னா கொடுத்தார் இல்லையா, மன்னா பொடியும் அவங்க தேவையான மன்னாவை எடுத்து வச்சுக்கணும். ஆனால் அது என்ன ஆகிடும், அடுத்த நாள் கெட்டு போயிடும். அந்தந்த நாளைக்குரிய மன்னாவை தான் அவங்க என்ன பண்ணணும், எடுக்கணும். அதை அப்படி எடுக்கும். அதில் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, ஓய்வு நாளைக்கு முன்னாடி எடுக்கிற மன்னா ஓய்வு நாள் அப்போ கெட்டு போகாது, அது ஒன்று. 2வது, தேவன் சொல்கிறாரு, கொஞ்சம் மன்னாவை எடுத்து நீ என்ன பண்ணுற, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போயிட்டு வச்சிரு, உடன்படிக்கை பெட்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மன்னா கெடாது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வச்சுட்டா அது கெடவே கிடையாது. ஆனால் ஆக்சுவலி இந்த மன்னா ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டு போகிற பொருள் தான். ஏங்களா, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போகிற பொருள் தான் இந்த மன்னா. 24 மணி நேரத்தில் இந்த மன்னா என்ன ஆகிடும், கெட்டு போயிடும். ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வச்சா மட்டும் என்ன ஆகுது, கெடாது. இது எதை குறிக்கிறதுன்னா, கெட்டு போக வேண்டியது கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்கு தான் நம்மளுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:53. அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அது எங்கத்தான் முடியுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போனாதான். அப்போது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர், உண்மையுள்ள அந்த நிலைமை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக செலக்ட் ஆகி மரணம் வரை அங்கே இருந்தால், அந்த மரணத்திற்கு பிறகு அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும். அதுதான் அந்த மன்னாவுடைய அர்த்தம். மன்னா அழிவுள்ளது தான், ஒரே நாளில் கெட்டு போயிடும். ஆனால் அது அழியாமை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு ஷெக்கினா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஷெக்கினா மகிமை. அப்போ ஷெக்கினா மகிமைனா பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்த இடம்னு அர்த்தம். இதுதான் ஏசாயா 37:16 நினைக்கிறேன். வாசிங்க, ஏசாயா 37:16. ஏசாயா 37:16. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். போதும். சேனைகளின் கர்த்தாவே, அப்புறம் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே. இப்போ இந்த கேருபு எங்க இருக்குதுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி மேலத்தை அதெல்லாம் கவர் ஆகிருக்குது இல்லைங்களா. கேருபு தேவனுடைய குணங்கள்லாம் அது குறிக்குது. ஓகே, அங்கே அது இருக்குது அப்படின்னு அங்கே நாம் பார்க்குறோம். ஓகே, இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய செட்டப்பு. இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் யாரெல்லாம் இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது இஸ்ரேல். இஸ்ரேல் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்தவர்களை தேவன் மீட்டு கொண்டு வந்தார், எகிப்திலிருந்து மீட்டார். அப்படியே இப்போ நம்மளுக்கு பாவத்தில் இருந்தவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்தவர்களாக மாற்றினார். அங்கே அடிமைத்தன வீடத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார். இங்கே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, பாவத்திலேருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்கியிருக்கிறார். இன்னொரு பரவல், ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, கானான் தேசத்தை, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வாக்குத்தத்தத்தை அடைவதற்காக வனாந்திர பயணம் போனாங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் சுற்றி தான் அங்கே போய் என்ன பண்ணாங்க, சேர்ந்தாங்க. அப்படியே அது இஸ்ரவேலர்கள். அப்படியே பரம கானானுக்கு போவதற்காக கிறிஸ்துவர்களுக்கும் இடுக்கமான வழியில் போனோம். அவங்களுக்கு வனாந்திர பயணம், அது இடுக்கமான வழி எடுத்துக்கலாம். ஆனால் டைரெக்டாக பார்த்தோன்னா கிறிஸ்தவர்களுக்கு நமக்கும் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க. அது எங்கே போகுதுங்க, ஜீவனுக்கு போகிறது. அதனால் அது இடுக்கமாயிட்டார். கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே அவர்கள் அந்த கானானுக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டது போல் இங்கேயும் அவர்களுக்கு கஷ்டம். எவ்வளோ சோதனைகள் வந்துச்சு இல்லையா. அந்த கானானுக்கு போகும்போது நாங்கள் ஒரு தேசத்துக்குள்ளே போயிட்டு அந்த நாங்கள் தேசத்து வழியாக கடந்து போகிறோம்னாங்க. அவங்க யாரும் விடலை. என்னங்க, அந்த வழியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, போக
கூடாதுன்னு ரொம்ப தகராறாச்சு. அந்த தகராறு பண்ணவர் யாருன்னு தெரியும். அந்த இஸ்ரவேலருடைய யாருங்க, அண்ணனுடைய சந்ததியை சார்ந்தவர். அவங்க தான் அந்த தேசத்து வழியாக போகக்கூடாதுன்னு ரொம்ப தகராறு கூட பண்ணாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த எவ்வளோ தகராறு நினச்சி எவ்வளோ இது நினச்சி சாத்தானவங்களை ஏமாத்த அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய அங்கே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருந்தது என்றதாக நாம் பார்க்குறோம். அப்போ கானான் தேசத்தை அடைய வனாந்திர பயணம் செய்தவர்கள் இஸ்ரவேலர்கள். பரம கானானுக்கு இடுக்கமான வழியில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். ஓகே, மாமிச இஸ்ரவேலர்கள் இருக்காங்களே, இவங்க முழுக்க முழுக்க யார் அடையாளப்படுத்துகிறாங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களை, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தாரை. இஸ்ரேவேல் அந்த மீட்டுக்கு எல்லாம் அது யாரை குறிக்குதுன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேவேலையும் குறிக்குது. ஒரு இது பார்த்தோன்னா உலகத்தாரையும் குறிக்குது. உலகத்தாருக்குடைய மீட்பு அங்கே இஸ்ரேவேலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த இஸ்ரேல். அதில் லேவி கோத்திரம் இருக்குது பாருங்க, அதுதான் கிறிஸ்தவர்களை குறிக்குது. ஓகே, இதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பரம கானானுக்கு போகிற மாமிச இஸ்ரவேலர்கள் முழு உலகத்தையும் மீட்பை அடைய போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இஸ்ரவேலர்கள் கூட வைத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வ உலகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அதனால் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மொத்த இஸ்ரவேலும் உலகத்தாரை குறிக்கிறது. எப்படி இஸ்ரவேல் தேவனை மீட்கிறாரோ அப்படியே 1000 வருஷத்தில் உலகத்தாரை கூட மீட்க போகிறார். அடுத்தது ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் எங்கேருந்து வரணும்னா லேவி கோத்திரத்துலேருந்து தான் வரணும். அதனால தான் சொன்ன பிரகாரத்தில் லேவி கோத்திரம் இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறவர்கள் ஆசாரியர்களாக இருக்கணும். அப்போ இந்த ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்திலிருந்து தான் வரணும். அதுவும் யாருடைய இதில் வரணும் அப்படின்னா ஆரோனுடைய முறைமையின்படி. ஆரோனுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த முறைமையின்படி ஆசாரியர் என்ன ஆகணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆசாரியர்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அடிகளார் அவர்கள், அதாவது அப்போஸ்தலர் அவர்கள் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவை ஆசாரியர்னு சொல்கிறாரு. இஸ்ரவேலர்களால் அதை ஏற்றுக்க முடியலை. ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு நல்லா தெரியும், அவங்க கிறிஸ்துவர்களாக ஆகிட்டாங்க. கிறிஸ்தவர்களாக ஆகிட்டு சபையில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சில விஷயங்கள் சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது அதை ஏற்றுக்க அவங்களுக்கு மனசே வரல. என்ன அதில் முக்கியமான விஷயம்னா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர்னு சொல்கிறாங்க. அதை இவங்களால் ஏற்றுக்க முடியல. ஏன் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, ஒரு ஆசாரியன் வரணும்னா அவன் லேவி கோத்திரத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவர் யூதா கோத்திரம் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு சின்ன வேலை செய்கிறாங்கன்னு எந்த இடத்துலையும் குறிப்பே இல்லை. நான் சொல்லுங்க, அது இஸ்ரவேலுக்கு அந்த காலத்தில் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ண விஷயம் குறிப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவ நீ எப்படி ஆசாரியன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் கூட நடக்குது. அது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்னங்க இப்ப சொல்றேன்ல, இன்னொரு வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்னங்க அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க, பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை இது ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி அவர் பிரதான ஆசாரியர் வருவார்? ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் கூட அங்கே நடக்குது. அப்படி நடக்கும்போது அப்போஸ்தலர் அவர்கள் விளக்குறார், ஐயா தசம பாகம் யார் வாங்கணும்? லேவியன் தான் வாங்கணும். கரெக்டா? ஆமாம். அப்போனா மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் வராரு. ஆபிரகாம் அவருக்கு முன்னாடி போயிட்டு அவர் தசம பாகம் கொடுக்குறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வம்சத்தில் தான் லேவி வருது. அப்போ லேவி அறையில் இருக்கிறார் இல்லையா, ஆபிரகாம் கிட்ட உள்ளே இருக்கிறாரு, வெளியே வரல, ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அவர் தசமபாகம் கொடுத்தாருன்னுக்குது. மெல்கிசேதேக்கை பற்றி சொல்லும் போது இவர் குலம் கோத்திரம் இல்லாதவர் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவருக்கு என்னங்க அம்மா அப்பாவே இல்லைன்னா. அம்மா அப்பாவில் இருக்கிறாங்க, ஆனால் அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னு அங்கே சொல்லலை எங்களுக்கு. ஏன்னா அப்போ குலம் கோத்திரமே இல்லையே. அப்போ அவருக்கு ஏன் இவர் தசமபாகம் கொடுத்தாரு? அவர் ஏன் ஆசாரியர்னு ஏற்றுக்கிட்டாரு?
மெல்கிசேதேக்கு. சரிங்களா? அப்போனா அவர் எப்படி ஆசாரியர் ஆனார்? ஆசாரியர் ஆபிரகாம் ஏற்றுக்கினார், பழைய ஏற்பாடுல இருக்குது இல்லையா? கேள்வி கேட்குறாரு, அவர் எப்படி ஆசாரியர் ஆனார்? அதுக்கப்புறம் தான் லேவி கோத்திரம் வந்துச்சு இல்லையா? அப்போ ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியர்கள் வந்தாங்க இல்லையா? இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் ஆயிட்டாரியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, இதுக்கு ரொம்ப ஞானம் வேணும், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவாங்க, எபிரேயர் புத்தகம் நீங்கள் 4, 5, 6, 7 அதிகாரங்கள் படித்தோம்னா அது ஒன்று ஒன்றாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறவர்கள் ஆசாரியர்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆசாரியர்கள் எப்படின்னா ராஜரீக ஆசாரியர்கள், ரொம்ப அதாவது ராயல் பிரிஸ்ட்னு சொல்கிறோம். ராயல் பிரிஸ்ட், இந்த ஆசாரியர்கள் ராயல் பிரிஸ்ட், அந்த தலைமைக்கு போகிறவர்கள் இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் உடன் வேலையாட்கள், அல்லது அவருக்கு கீழே அப்படி கூட வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து தலையாக இயேசு கிறிஸ்துன்னு கூட உடனே. இப்போ இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக செலக்ட் ஆகிறதுக்கு அவர்களுக்கு இன்னொன்று செய்யணும். என்னன்னா, அநேக பாடுகள் வழியாகத்தான் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போக முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னதுங்க உள்ளே போகுது இல்லையா? அப்படி போக முடியும். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நீங்க இருக்கிறீர்கள்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், இந்த பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமா இங்க செலக்ட் ஆனாதான் அவருடைய சரீரத்தோட நம்ம என்ன பண்ண முடியும், சேர்ந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். மகா பரிசுத்த பிரதான ஆசாரியர் தானே போனோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அவர் கூட சேரணும். அதுக்கு முதல்ல ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஆகணும். அதனால தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இன்னொரு வாட்டி கூட வாசிக்கலாங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஒரு நிமிஷம். ஓகே, அதனால அவரோட கூட சேர்ந்து நாமளும் என்ன பண்ணோம், பாடுகளை சகிக்கணும். அப்போதான் அந்த ராஜரீக கூட்டமாக போக முடியும். அந்த ராஜரீக கூட்டம் தான் இயேசு கிறிஸ்து சரீரம் பண்ணாவும் மாறி அவரோடு கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். அதாவது அவரோடு கூட பரலோகத்தில் போக முடியும். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட சொல்கிறாங்க பாருங்களேன். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோடு கூட பாடுபட்டால் உடன் சுதந்திரராகும், மனவாட்டியாகும், ராஜாவாகும். சரிங்களா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும், அவருடைய சரீரமாக முடியும். அது பாடுகளை பட்டால் மகிமைப்பட வேண்டுமென்றால், அந்த மகா பெரிய அழைப்புக்கு போக வேண்டுமென்றால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, பாடுகள். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம என்ன வரணும். அதனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அங்கே என்ன பண்ணாங்க சொல்லி அதை நம்ம ஏற்கனவே நம்ம வாசிட்டோம். எபிரேயர் வாசிட்டோம் வேண்டாம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 3:1 ஏற்கனவே வாசிட்டோம். ஓகே, இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னா அவர்கள் உலகத்தாரை குறிக்கிறது. இந்த லேவி கோத்திரம் யாரை குறிக்கிறதுனா கிறிஸ்துவர் விசுவாசிகளை குறிக்கிறது. இல்லைங்களா? ஆசாரியர்கள் யாரை குறிக்கிறதுனா அந்த கிறிஸ்துவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தன்னை ஜீவ பலியாக தேவனுக்காக ஒப்பு கொடுத்தவர்கள், சிறு மந்தை பயப்படாத நேரம், அவர்கள் தான் அந்த ஆசாரியர்களை குறிக்கிறது. அடுத்தது அபிஷேகம் செய்யப்பட்டவர். இந்த ஆசாரியர் எப்படின்னா அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இல்லைங்களா? அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது. அபிஷேகத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா?
எண்ணெய். அந்த பைபிளில் பார்த்தோன்னா அது நம்ம தெரியும், அபிஷேகம்னா எண்ணெய் தான், முக்கியமாக எண்ணெய் தான் அங்கே வரும். அதுவும் விசேஷித்த பரிமள தைலம்னு கூட சொல்கிறாங்க, தைலம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அபிஷேகம்னா ஒன்றும் இல்லைங்க, அது வடமொழி சொல். அது வடச்சொல், வடமொழி சொல், சமஸ்கிருதம், தமிழ், இது 4ம் சேர்ந்தது தான் நம் கையில் இருக்கிற பரிசுத்த வேதம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ லேட்டஸ்ட்டாக முழுக்க தமிழ் இல்லாத ஒரு பைபிள் கூட வந்துச்சு, 100% தமிழ்லேயே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் அபிஷேகம் அப்படின்னா முழுமையாய் முழுகுதல்னு அர்த்தங்க. முழுமையாய் முழுகுதல், அது நிறைய மீனிங் எடுக்கலாம். அதில் ஒரு குறிப்பான ஒரு மொழியும் அர்த்தம் என்னென்னா, ஒரு விஷயத்துக்காக இன்றையிலேருந்து உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது அப்படின்னா இன்னிலேருந்து நீ அந்த விஷயத்துக்காக நீ உன்னை அர்ப்பணித்து வாழணும்னு அர்த்தம். அதனால் அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடையாளம், அந்த அபிஷேகத்துக்கு அடையாளம் எதை பண்ணுறாங்கன்னா எண்ணெய் தான் சொல்கிறாங்க. அந்த எண்ணெய் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா பரிசுத்த ஆவிக்கு நிழலாக இருக்கிறது. எண்ணெய் பரிசுத்த, என்னென்னா ஞானம் இல்லைங்களா? பரிசுத்தாவின் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஞானத்திற்கு அடையாளமாக இது ஒரு அடையாளமாக பேசியிருப்பாங்க. சங்கீதம் 133:2. சங்கீதம் 133:2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த அபிஷேகம் தைலம் ஆரோன் மேலே விட்டு அவன் தாடிலாம் வந்து உடம்பெல்லாம் நினச்சிங்க ஃபுல்லாக நனையணும். அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய சபைக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டு அந்த அபிஷேகம் மூலமாக சபை முழுவதும் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுதுங்க, பெற்றுக்கொள்ளுது. பரிசுத்தமாகிறதுக்காக அந்த அபிஷேகம் அவருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார். இப்போ இந்த ஆசாரியன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அவர் தான் முக்கியமான ஆசாரியர். இங்கே பூமியில் ஒரு அடையாளமாக ஒரு ஆசாரியரை தேவன் என்ன பண்ணுறாரு, செலக்ட் ஆகிறார். அப்போ அந்த ஆசாரியர் பாவம் இல்லாமல் இருக்கிறாரு. இப்போ இந்த ஆசாரியர் பாவம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் அந்த அடையாளம் கொஞ்சம் பொருந்தும். அதுக்காக இவர் பாவி தானே, இந்த ஆரோன் பாவி தானே, அவரை கரெக்ஷன் பண்ணி அவர் பரிசுத்தமாக்குறதுக்காக தேவன் இந்த அபிஷேக தைலத்தை அவருக்கு என்ன பண்ணுறாருங்க, செஞ்சு அவரை பரிசுத்தமாக்குகள் அப்படின்னு அங்கே சொல்லிட்டே வர்றார். யாத்திராகமும் 30:25. யாத்திராகமும் 30:25. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமளமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. நீ உண்டு பண்ணணுன்றார், யார்கிட்டையும் வாங்கவும் கூடாது இல்லைங்களா? நீ என்ன பண்ணணும், அதை நான் செய்கிற முறைகளெல்லாம் சொல்லி இது பரிசுத்தமாக்குறதுக்காக இருந்தாலும் அதை நீ என்ன பண்ணணும்னு கூட ஆர்டர் கொடுக்குறாரு. 29:7 கூட வாசிங்க. யாத்திராகமம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. அப்படித்தான் இல்லைங்களா? ஏன்னா பரிசுத்தமாகிறது. அதனால் பரிசுத்தமாகிறதுக்கு அபிஷேக தைலம் வேணும். அது யாருக்கு? ஆசாரியருக்கு. இப்போ இதெல்லாம் எதுன்னு பார்க்குறோம், நிழல், நெஜம். இப்போ ஆசாரியன் யாரை குடிக்குது? ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவர்கள் குடிக்குது. லேவியர்கள் யாரை குடிக்குது? அது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் குடிக்குது. ஆனால் ஆசாரியர்கள் யாரை குடிக்குது? தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ்கிற கிறிஸ்தவர்கள். அது பெயர் கிறிஸ்தவர்கள் இல்லை, இவங்க தேவனுக்காக உண்மையாக வாழ்கிற கிறிஸ்தவர்கள். அவங்க தான் நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, போக போகிறாங்க. அழைக்கப்பட்டவர்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிற நிலை. இப்போ இந்த நிலையை பார்க்கும்போது இது நமக்கு எப்படி பொருந்தது அது பார்க்கணுமே. இந்த எண்ணெய் எதை குறிக்கிறது தெரியுங்களா? நமக்கு பார்க்கும்போது தண்ணீர் என்னும் வசனத்தை குறிக்குதுங்க. இப்போ நாம் வசனத்தின் மூலமாக பரிசுத்தமாகணும். அவர் என்ன அபிஷேகம் பண்ணி அவர் பிரதான ஆசிரியர். அந்த ஆசிரியருக்கு நாம் இப்போ ஆவிக்குரிய ராஜரீக கூட்டமாக இருக்கிறோமே, நாம் வசனத்தின் மூலமாக பரிசுத்தமானோம். தான் எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். என்னங்க தண்ணீர் முழுக்கினால்னா திருவசனத்தினால இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, அதை ஏற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாகணும். அப்போ திருவசனத்தினால நம்ம பரிசுத்தமாகணும். நம்மளுக்குள்ள இருக்கிற காய்கறிலாம் என்ன நீக்கணும். இதுதான் ஒரு வசனம் சொல்கிறாரு, யோவான் 17:17. யோவான் 17:17.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். தேங்க்யூ சிஸ்டர். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ வசனம் சத்தியம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. சாத்தானுக்கு வசனம் தெரியும், ஆனால் சத்தியம் தெரியாது. நமக்கு வசனமும் தெரியும், அதுக்குரிய சத்தியமும் நம்மளுக்கு என்னங்க தெரியும். அப்போ சத்தியத்தினால நம்ம என்ன பரிசுத்தமாகும். அப்போ ராஜரீக ஆசாரிய கூட்டம் தன்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அங்கே இல்லைங்களா, அவர் பரிசுத்தமாக்கி என்ன பண்ணோம், அங்கே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போனோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோம். இங்கே நமக்கு அடையாளமாக சொல்லும்போது நீங்கள் இப்போ லிட்ரலாக என்ன ஆகணுங்க, வசனத்தினால ராஜரீக ஆசாரிய கூட்டம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினால அவர் மூலமாக என்ன பண்ணோம், பரிசுத்தமாகணும். நம்மளே பரிசுத்தமாகி கொள்ள முடியாது. தேவன் தான் நம்மளை என்ன பண்ணோம், பரிசுத்தமாகணும். அந்த தேவன் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நம்ம நடக்க தேவன் நமக்குள்ள இருந்த காரியங்களை, கெட்டதை, பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். அதுதான் பரிசுத்தம். நம்ம மாறணும். தேவனுடைய வசனத்தை கேட்குறோம், வார்த்தையை கேட்குறோம், கேட்டுட்டு அதன்படி வாழணும்னு முயற்சி செய்யணும். அப்போ எந்த அளவுக்கு அது வாழ்ந்து முயற்சி செஞ்சு வெற்றி பெறுகிறோமோ நம்ம பரிசுத்தமாகிறோம். அந்த பரிசுத்தமாகிறது தான் ராஜரீக கூட்டம். அந்த ராஜரீக கூட்டம் தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து எங்குங்க பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியாய் உட்கார போகிற அந்த மகா பெரிய கூட்டம். அதுதான் அது சும்மா ஒன்றும் ஆகிறது கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிளில் அந்த ஆசரிப்பு கூடாரம் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த மகா பெரிய உயிர்த்தெழுதலுக்கு போகிறவர்கள் போகணும்னா எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கணும்னு வேதம் அங்கே தனித்தனியாக நமக்கு சொல்லி வருகிறது என்றதாக பார்க்கும். அப்போ எப்படி பரிசுத்தமாக வருது, அங்கே தைலம் ஊற்றுனாங்க, அதுக்கெல்லாம் மேலெல்லாம் வந்துச்சு, ஓகே நீ பரிசுத்தமாயிட்ட, இப்போ ட்ரெஸ் அமுச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்லாம் போடுவாங்க, அது அப்புறம் பார்க்கலாம், அமுச்சு விட்டாங்க. ஆனால் இங்கே என்ன, எப்படி பரிசுத்தம் அப்படின்னா வசனத்தின் மூலமாக எப்படி அப்படின்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 தீமோத்தேயு 2:19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய். இப்போ இது என்ன ஆச்சு, ஞானம். அப்போ எண்ணெய் ஊற்றினா அவன் பரிசுத்தமாயிட்டான் இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, அது தாங்க ஞானம், தேவனுடைய வார்த்தை. இப்போ வார்த்தை சொல்லிருக்கிறது என்ன சொல்லுங்க, என்ன ரொட்டி வாசிக்கலாம். ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு அநியாயம் செய்யக்கூடாது. அப்பதான் பரிசுத்தமாக முடியும். எந்த விஷயத்திலும் வீணான சிந்தை, அநியாயம் ரெண்டனாங்க. வீணான சிந்தை தான் அநியாயத்துக்கு வித்திடுகிறது. நமக்கு தெரியும் இது வரவே கூடாது. அப்போ பரிசுத்தம் இப்போ எப்படி ஆகணும், யோசனை பண்ணி வார்த்தையின்படி, வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நாம் என்ன பண்ணிக்கணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அது முடியும். அதே 21வது வசனம் வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு, இவைகளை விட்டு அதுதான் அங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த வீணான சிந்தனை இல்லைங்களா, அந்த பரிசுத்தம் இல்லாத தன்மை, அந்த அநியாயத்தை என்ன பண்ணோம், விட்டுணும். அதுதான் இவைகளை விட்டு அப்படின்னா மேலே படிச்சீங்கன்னா தெரியும். அதுதான் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கும். இப்ப கணத்துக்குரிய எந்த கணம், நித்திய ஜீவன், இம்மார்டல் லைஃப். அந்த கணத்துக்குரிய பாத்திரம் என்ன ஆயிடுவான், ஏன்னா பரிசுத்தமான எங்க போயிடுவான், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக ஆசாரிய கூட்டம் அடுத்தது எங்க போடுவாங்க, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் போனால் எங்க போடுவாங்க, அந்த மகா பெரிய உயிர்த்தெழுதலுக்கு போயிடுவாங்க. அப்போ எங்க இருந்து எங்க கூப்பிட்றாரு பாருங்க, லேவியராக இருந்து, விசுவாசியாக இருந்து, நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கரெக்ட் பண்ணி மரண பரியந்தம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவோட கூட என்னங்க சரீரமாக இணைந்து விடுவோம். எவ்வளோ அற்புதமாக அந்த அடையாளங்களை கொண்டு வரப்பாங்க. அப்போ பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்.
ராஜரீக ஆசாரிய கூட்டம் கட்டாயம் பரிசுத்தமாகணும். பரிசுத்தம்னா என்ன? அநியாயம் இருக்கக்கூடாது. அவ்வளோ நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நம்மளை என்ன பண்ணிக்கணுங்க, கரெக்ட் பண்ணிக்கணும். அது இயேசு கிறிஸ்து பெரும் உதவியாக இருக்கிறார். நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சா போதும், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும், அவர் கரெக்டாக பண்ணிக்கிறார். நம்ம பலவீனமானவர்கள் முடியாது. ஆனால் அவருடைய பலத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய காரியத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவார், கரெக்ட் பண்ணிடுவார். அது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்னு கூட 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தவான்களாக வேண்டிய ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்தா போதாது, இன்னும் பரிசுத்தமா எங்க போனோம், தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும் அடுத்த சொல்றார், அடுத்த வசனம். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. பாத்து ரொம்ப ஜாகிரதையா இருந்த இந்த சரீரம், இந்த சரீரம் இல்ல, அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய இச்சைகள், இதெல்லாம் தவறா போயிடக்கூடாது. இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக்கணும். எப்படி? அது ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். வசனத்தின்படி வசனம் உள்ள போய் அந்த வாழ்க்கை வாழணும். இதில் வாழக்கூடாது. இதில் வாழ்ந்தா அடிக்கு அடி, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, பல்லுக்கு பல்லு தான். இல்லைங்களா? இதில் வாழக்கூடாது, வசனத்தின்படி வாழணும். இதில் வாழ்ந்தா ஒருத்தரை அவமானப்படுத்துவோம். ஒருத்தர் நல்ல விஷயம் சொன்னால் கூட வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு இவங்க நம்மளுக்கு புத்தி சொல்கிறாங்க, அந்த புத்தி நம்ம ஏற்றுக்கிறது. இது சொல்லும், அந்த புத்தி நீ ஏற்றுக்கிற, அப்படியே அகென்ஸ்டாக போடு. நீ யோகியமானு கேளு. அவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் எடுத்து விடு. உனக்கு அப்படி எடுத்து கொடுத்தா என்ன ஆகிடும், ஒரு பெரிய திருப்தி உனக்கு வருது இல்லையா? உன்னை அவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட் திருப்தி. அது போதுன்னு இது சொல்லி கொடுக்கும். இதுக்கு போகக்கூடாதுங்க. இது அப்படித்தான் மாமிச சிந்தை நமக்குள்ள இருக்குது. இதுதான் போகணும், இதுதான் ஒழியணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். இந்த மாமிசத்தையும் அது சிந்தைகள்னா என்ன, சிலுவையில் அரைஞ்சிடணும், கொண்டு போட்டுடணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அங்கே சொல்கிறாங்க, பரிசுத்தம் ஆக வேண்டும் என்று அங்கே சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த வசனம். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நான் உங்களுக்கு சொல்ல. 7வது வசனம் 7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புலாம் என்னங்க, அசுத்தமா? பார்க்குற பிசாசு அப்படிதான் சொல்லுவோம். உன்னை எதிர்த்து பேச திருப்பி எதிர்த்து பேசு, உன்னை அவமானப்படுத்தினா திருப்பி அவமானப்பத்து. உன்னை நல்லதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அப்படித்தான் உலகம் ஆயிடுச்சு. நல்லதுன்னு சொன்னா கூட யார் நல்லது என்று எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்களை ஏதாவது சொல்லி அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம், சிந்தனை நமக்குள்ள ஏற்படுதுங்க. எனக்கு தான் அவங்க நல்லது சொல்றாங்கன்றதை மறைச்சிடறான் டோட்டலா. பார்த்தீங்களா? ஆனால் தேவனு அது வேண்டான்னு சொல்றாரு. அப்படி வேண்டாம். தேவனுக்கு என்னங்க, பரிசுத்தமாக வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணம். அப்போ அது தேவனால் வருகிற வார்த்தை. நன்மையான எந்தையும் எங்கன்னு தான் வருதுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையும் தானங்க நம்மளுக்கு சொல்லுது. என்ன சரி பண்ணுறது தாங்க இந்த வார்த்தை வருது. நான் என்ன சரி பண்ணிக்கிறேன்னு எப்போ முடிவு பண்ணுறோமோ பரிசுத்தம். இன்னொரு முறை 7வது வசனம் வாசிக்கலாம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கு அல்ல, இது அசுத்தம் சொல்லிக் கொடுக்கும், இது பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுக்கும். அப்போ இதுக்குள்ள யார் தான் வரணும்? இயேசு வரணும். இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு அவரை உள்ள வர வச்சாதான் நம்ம இந்த காது வழியா ஒரு விஷயம் போறது அது எவ்வளவு பரிசுத்தமா நமக்கு நடத்துகிறது, அல்லது நம்ம எவ்வளவு சீர்படுத்துகிறது, நம்ம எவ்வளவு பலப்படுத்துகிறது, நம்ம இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக கரைத்தலை இல்லாதவர்களாக நிற்க வைப்பதற்கு அது எவ்வளவு உதவியா இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நமக்கு உறுதுணையா இருக்கிறது என்ற விஷயமெல்லாம் இது வழியா போய் இங்கே நின்று தேவன் ஞானத்தோடு சேர்ந்தா தான் புரியும். இதை மட்டும் நீங்க வச்சிங்கன்னா இது பயங்கர சூடு பிடிச்சதுங்க, தெரியுமா? கோபம் வந்தால் எது ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்? கோபம், ரொம்ப கோபம் வந்துச்சு, பா பயங்கர டென்ஷன், தலைலாம் வலிக்குது, அவ்வளோ சூடு, பயங்கர சூடுங்க அது. உண்மையிலேயே நான் சூடுன்னா நான் இன்னொன்று சொல்லுவேன் இல்லைங்களா, சூதுவாது நிறைய நிறைஞ்சிது. இதை கிளியர் பண்ண சொல்கிறேன். பார்த்தீங்களா?
அதுதான் தேவன் சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தமாகணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த பரிசுத்தம் தேவ பயம் வேணும். நான் பரிசுத்தமாகணும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாங்க, மறுபடியும் வாசிக்கலாங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாணவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் அங்க ஒரு லைன், மாமிசத்திலும் வெறும் ஆவியில நீ பரிசுத்தமான பிரயோஜனம் இல்லை, வெளி தோற்றமும் பரிசுத்தமாகணும். வெளியிலங்க வாரக்கணக்கில் குளிக்காம இருந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொன்னால் ஆகிடுமா? முதல்ல மாமிசம் சுத்தமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாமிசம் சுத்தமாக ஆகத்தான் உள்ளம் சுத்தமாகும். வெளித்தோற்றம் சுத்தமடையும் போது தான் உள்தோற்றம்னு அவங்க சுத்தமாகும். ஒரு பெரிய ஒரு சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு மேதை சொன்ன விஷயம், உலகம் முழுவதும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவர் நற்குணத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? டாய்லெட்டை கிளீன் பண்ணணும். யார் ஒருத்தர் டாய்லெட்டை முகம் சுளிக்காமல் கிளீன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல குணம் வந்துடுமா, அல்லது நல்ல குணமாக இருப்பார்களாம். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? பெரிய பெரிய கம்பெனிகளில், இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், பெரிய பெரிய கம்பெனிகளில், இப்போ நான் வேலை செஞ்ச கம்பெனி எடுத்துங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அந்த இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யும்போது ஃபாரின்லேருந்து கெஸ்ட்டு வராங்க, ஒரு வேலை கொடுக்குது. சாஃப்ட்வேர் கம்பெனி அது. இந்த வேலையை அவங்களுக்கு, சாஃப்ட்வேர்லாம் அந்த காலத்திலே கோடிக்கணக்கு, இப்போ இன்னும் ஜாஸ்தி இல்லை, கோடிக்கணக்கில் அந்த வேலை கொடுப்பாங்க. இவர்கள் இந்த கோடிக்கணக்கில் இவரை நம்பி வேலை கொடுக்குறோமே, இவங்க சரியாக வேலையை செய்து முடிப்பார்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க எவ்வளோ தான் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் லாஸ்ட் மினிட்ல என்ன வேணாலும் சேஞ்சஸ் ஆகுது வழி இருக்குது. அவங்க கரெக்டாக அவங்க பயத்தோடு இந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அவங்க எங்கே பார்த்து டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியல. முதல்ல கம்பெனியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, அந்த ஆஃபீஸ் ரூம் அது இது ஒர்க்கர்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருவாங்க. அடுத்தது முக்கியமாக டாய்லெட்டு போய் பார்ப்பாங்க. டாய்லெட் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு 100% அவங்களை நம்பலாம் அப்படின்னு உலக லெவலில் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நான் வேலை செஞ்ச கம்பெனியில் எங்கள் ஓனர் சொன்னார், முதல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போ, அங்கே டாய்லெட் எப்படி இருக்குது பாரு, அது எவ்வளோ குழா போட்டிருக்காங்க பாரு, அந்த குழாலாம் இங்கே கொண்டாந்து போடணுன்னார். ஒரு குழா அப்போவே 15,000 ரூபாய், அதை வாங்கி அதை ரெடி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ முதலாவது சரீரம் சுத்தமாகணும், சரீர சுத்தத்தை விரும்பணும். சரீர சுத்தத்தை விரும்புகிறவர்களால் மட்டும்தான் மாமிசத்தின் ஆவிக்குரிய சுத்தத்தை என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறோம். சரீர சுத்தமாகணும். ஆச்சுங்களா? இப்போ மறுபடியும் வாசிக்கலாங்க அதே வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த முடியும். பயத்தோட ஏன்னா ஞானஸ்தானம் மூலமாக நம்ம எங்க வந்திருக்கிறோங்க? தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வந்துட்டோம். இப்போ மரணம் வரைக்கும் இருக்கணும், உண்மை உள்ளவர்கள் ஆகணும். அப்போதான் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியும். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக வந்ததுனால ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் ஆகணும். பரிசுத்தம் ஆகுறதுல மைண்ட் அது ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லைங்களா? தேவனுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்? பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்னாடி போய் இல்லைங்களா நிற்கணும். தேவனுக்கு முன்பதாக நம்ம நிற்கணும். தேவனுக்கு முன்னாடினா ஃபர்ஸ்ட்ல போசல், தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? நிற்கணும். பயத்தோட நடக்கத்தோட அந்த ரட்சிப்பு நிறைவேற்ற நம்ம பிரயாசம் பண்ணணும். ஓகே, இது ஆசாரியத்துவம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆசாரியனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க இல்லைங்களா? ட்ரெஸ்ஸு அது என்ன மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறாங்க பாருங்க. யாத்ராகமம் 28:4. யாத்ராகமம் 28:4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி, விசித்திரமான உள் சட்டை, பாகை, இடைக்கச்சை, 6 ஐட்டம் சொல்லிட்டாங்க சரிங்களா? இப்போ இதை போட்டு அவங்க பரிசுத்தமான அதை அர்த்தத்தில் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்? இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று தேவனுக்கு சித்தமானால் நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.
இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம்.